வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இயற்கை அமிர்தம், அதாவது கருஞ்சீரகம். அதோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, கண்ணுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு உச்சியிலேருந்து பாதம் வரையும் நம்ம உடம்புக்கு தேவை எல்லாத்தையுமே கொடுக்கும். ஒன்றே கொடுக்காது. மரணத்தில் ஒருத்தனுக்கு சாகிறப்ப அது கொடுத்தா வேலை செய்யாது. மிச்ச டைமில் ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன உடம்பு தேவையில்லையோ எல்லாத்தையும் கழிச்சிடும், தேவையானவனுக்கு கொடுக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கு வரலாம். முடிக்கு வந்து பீட்டா கரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு சத்து தேவைப்படும். நம்ம அதனால தான் அது இல்லாதப்ப முடி கொட்டுறது, இந்த மாதிரி ஏற்பட்ட இஷ்யூ வரும், முடி வளராமல் இருக்கும். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் கொடுத்தாலே முடி வந்து கருகருன்னு சொல்லிட்டு வளரும். ஸோ அந்த கருஞ்சீரகத்தில் அந்த பீட்டா கரோட்டின் வந்து ஹெவியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு எடுத்துக்கோங்க. கண் விட்டமின் ஏ தேவை, விட்டமின் ஏ, டிடி தான் தேவை. ஸோ அதுவும் அதை கொடுக்குது. அடுத்து பார்த்தா மூளை கழிவுகள். மூளையில் வந்து ஆக்சுவலாக நம்ம மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாமே வர்றது என்னென்னா, நம்ம மூளையில் வந்து தேவையான கழிவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கழிவுகள் என்ன ஆகும், நாள் பிரகாரம் தேங்கி நம்மளுக்கு திரும்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அந்த கழிவுலாம் கருஞ்சீரகம் சாப்பிட்டாலே மேக்ஸிமம் அந்த கழிவுலாம் வெளியே போயிடும். இது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கருஞ்சீரகத்தில் வந்து இது உண்டு, அது கால்சியம் சத்து உண்டு. கால்சியம் சத்து இருக்கிறதுனால மொத்த எலும்புக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம எலும்புக்கு வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும். அடுத்து இரும்பு சத்து இருக்குது, உடம்பு தேவையான இரும்பு சத்துக்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுது. இது மட்டும் இல்லை, இதில் வந்து நல்ல கொழுப்புகள் உண்டு. அந்த கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கருஞ்சீரகம் வந்து கண்டிப்பாக சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா உடம்புல தேவையில்லாத கொழுப்பு பூரா அதை கரைச்சி விட்டுரும், தேவையான கொழுப்பு மட்டும் அது கொடுக்கும். இன்னொன்று இதயத்தில் வந்து கொழுப்புகள் எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை கரைச்சி விட்டுரும். இது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னொன்று சுகர், இதுதான் பெரிய விஷயம். சுகர் வந்து கரைஞ்சீரக தண்ணி குடிச்சாலே சுகர் வந்து லெவல் மெயின்டைன் ஆகும். டக்குன்னு கீழே குறையாது, மேலேயும் போகாது, லெவல் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இதுவும் அது பெனிஃபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான சத்துக்கள், புரத சத்துக்கள், தாது சத்துக்கள், நார் சத்துக்கள் இந்த மாதிரி ஏற்பட்டது கொடுக்குது. இது பற்றி விட்டமின்ஸும் கொடுக்குது. ஓகே, அடுத்து பார்த்தா பிபி, நம்ம ரத்த கொதிப்பு. நம்ம நார்மலாகவே நம்ம உடம்பு வந்து வேலை செய்ய ஏதோ ஒரு ரீசன் ரத்த கொதிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ அதையும் நியூட்ரல் பண்ணும். எப்படி ஒரு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுதோ அதே போல் இதுவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ சுகரையும் மெயின்டைன் பண்ணுது, பிபி மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து ரெண்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2 பேர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து லேடிஸோட பிசிடி ப்ராப்ளம்ஸ்லாம் இது நல்லா வேகமாக க்யூர் பண்ணுது. அடுத்து லேடிஸ் கர்ப்பப்பை இஷ்யூஸ்ன்னு கொஞ்சம் வேகமாக நல்லா க்யூர் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ், உடம்புல தேவையில்லாத கேன்சர் செல் தான் நம்ம உடம்புல அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனை கொண்டு போகிறது. ஸோ இது கேன்சர் செல்லே கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் க்யூர் பண்ணுது. ஸோ ஓகே, இது ஆக்சுவலாக அதனால தான் அமிர்தம்னு சொல்கிறாங்க. எல்லா உடம்புக்கு தேவையான என்னென்ன நோய்கள் இருந்தாலும் சரி, இதுக்கு சாப்பிட்டாலே அவ்வளோ வேகமாக க்யூர் ஆகும். ஸோ லைட்டாக டெய்லி ஃபுட்டில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.